சிவகங்கை மாவட்டம் ஆறாவயல் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்த 13 குதிரை வண்டிகள் கலந்து கொண்டன. பேராட்டுக்கோட்டை கல்லுப்பட்டி சாலையில் 8 மைல் தொலைவிற்கு விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 4 குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வயதான தாயை மகன்கள் கைவிட்டது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பூத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாப்பாத்தி அம்மாள் என்பவரை அவரது மகன்கள் கைவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையினரிடம் கிராம மக்கள் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என தெரிய வருகிறது. இதனை கண்டித்து கைவிடப்பட்ட மூதாட்டியின் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் எளியவர்களின் குரலுக்கு துளியும் மதிப்பில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தை நடத்துனரும் பயணிகளும் இணைந்து தள்ளிச் சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. திருப்பத்தூரில் இருந்து மேல்மலையனூருக்கு செல்வதற்காக இருந்த அரசு பேருந்தை ஓட்டுநர் எடுக்க முற்பட்ட போது பேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் பழுதாகி நின்றது. இதையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் நடத்துனருடன் இணைந்து பேருந்தை தள்ளிச் செல்லும் அவலம் ஏற்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் புதிய பேருந்துகளை வாங்காமல் ஓட்டை உடைசலான பழைய பேருந்துகளை இயக்குவதே இது போன்ற சம்பவங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வார விடுமுறை மற்றும் கோடை வெப்பத்தை தணிக்க தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் ஏராளமான சுற்றுலா ஆர்வலர்கள் குவிந்தனர். நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அருவியில் ஆர்வலர்களின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. மேலும் அருவியில் நீண்ட நேரம் நீராடியும் விளையாடியும் ஆர்வலர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள புதுப்பட்டியில் தரமில்லாத முறையில் ஊரணியின் சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பலமுறை கடமைக்கு இந்த சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்ட நிலையில் அவை அடிக்கடி பகிர்ந்து விழுவது வாடிக்கையாகி உள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அங்கு வந்த கட்டுமான அதிகாரிகளிடம் அப்பகுதியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் வளர்ச்சிப் பணிகள் என்பது விளம்பரத்திற்காகவே நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரிட்டைன் வால் உயரப்படுத்தினா தான் பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதை செய்யாமல் கீழே இருக்க ஊரணியை திறந்துக்கிட்டு சுவர் இழுந்து விழுகிறக்கூடிய அளவுக்கு காங்கிரீட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் தவறு. எப்போ விழுங்குங்கிறது சொல்ல முடியாது. இது மக்களுடைய பணத்தை வீணாக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. மதுரை வண்டியூர் பகுதியில் கார் மீது அறநிலையத்துறை அதிகாரியின் கார் மோதி விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அறநிலையத்துறை துணை ஆணையர் பயணித்த கார் சாலை வீதிகளுக்கு மாறாக வந்து எதிரே வந்த மற்றொரு கார் மீது மோதியதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் தங்களின் கடமைகளை மறந்த குறுநில மன்னர்கள் போல் நடந்து கொள்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோடை சீசன் மற்றும் வார விடுமுறையை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா ஆர்வலர்கள் குவிந்தனர். குறிப்பாக பசுமை பள்ளத்தாக்கு, பைன்மர காடுகளை கண்டுகளித்த சுற்றுலா ஆர்வலர்கள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரியும் செய்து மகிழ்ந்தனர். மேலும் பிரையன் பூங்காவில் பல வண்ண மலர்களை ரசித்ததோடு செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.